ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திவிஷ் அகாடமி. வீட்டில் இருந்து நீங்கள் மகளிர் சுயதொழில் மாதிரி ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். இது மூலமாக உங்களுக்கு பல ஐடியாஸ் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டில் இருந்து ரெடி பண்ணக்கூடிய காஜல், கண்மை. இது வீட்லேயே நம்ம ரெடி பண்ணுறதுனால சிறியவர்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். பிறந்த குழந்தைங்களுக்கு கூட யூஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த மாதிரி 2 அகல் விளக்கு தான் நமக்கு தேவை, ஒரு பிளேட்டும் தேவை. ஸோ அகல் விளக்கை நம்ம இந்த மாதிரி ஏற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 2 பக்கமும் ஒரு சின்ன பிளேட் மாதிரி போட்டுக்கோங்க. சின்ன பிளேட் இல்லை, சின்ன கிண்ணம் மாதிரி போட்டுக்கோங்க. என்ன அப்படின்னா, நமக்கு அந்த விளக்கு ஏற்றி எரியுது இல்லையா, அது மேலே நம்ம வைக்க போகிற தட்டு க்ளோஸ்டாக இருக்கணும். அதுக்காக அது மேலே பட்டு ஆஃப் ஆகிற அளவுக்கு இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்மோக் வெளியே போகக்கூடாது. அப்போ தான் நமக்கு அந்த சார்கோல் பார்ட்ஸ் கரெக்டாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபிட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, நான் இப்போ ஒரு 1/2 hourல எடுக்க போகிறேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த விளக்கு எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா இன்னும் அதிகமாக கிடைக்கும். ஸோ நமக்கு இந்த பிளேட்டில் இந்த மாதிரி பிளாக்காக இருக்குது பாருங்கள், இதுதான் தேவை. இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுறதுனால ரொம்ப ஹைஜீனாகவும் இருக்கும். அடுத்து ஒரு பாதாம் எடுத்துக்கோங்க. பாதாமை தீயில் நல்லா வாட்டி எடுத்துக்கோங்க. வாட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி அதை நல்லா பொடி பண்ணி ஆல்ரெடி நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நமக்கு இப்போ ஒரு சார்கோல் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம லிக்விட் கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு ஒன்றே கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணணும், இல்லை தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணணும். நான் இப்போ தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். செக்கு எண்ணெயை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த பேஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வந்ததை நம்ம ஒரு ஏர்டைப் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணுறதுனால அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணும்போது தான் அதோட ரிசல்ட் உங்களை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சதுக்கு போக இருக்கிறத நான் டெமோ பண்ணி காமிக்கிறேன். இது ஒரு வாட்டர் ப்ரூஃப். ஸோ இப்போ பாருங்கள், கையில் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். எந்த அளவு டார்க்காக இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ இதில் வாட்டர்லையும் நான் காமிக்கிறேன், எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ இது ரொம்ப டார்க்காக இருக்குது பாருங்கள். இது நீங்கள் வீட்டிலையே ரெடி பண்ணிக்கலாம். வெளியே வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன்.